இன்னைக்கு நம்ம ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 5 பொருட்கள் தேவை. மாட்டு கோமியம், மாட்டு சாணம். மாட்டு கோமியம் வந்து ஒரு 5 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்குறோம். மாட்டு சாணம் ஒரு 5 கிலோ எடுத்துருக்குறோம். நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். பயிறு மாவு, ஏதாவது ஒரு மாவு, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு. நம்ம வந்து தட்டைப்பயிறு மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். நல்லா வளமான மண் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஒரு 100 லிட்டருக்கு ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த அளவுகள் எல்லாமே வந்து ஒரு 100 லிட்டர் ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அளவுகள். இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ஜீவாமிர்தம் தேவைப்படுதோ அதுக்குண்டான அளவுகள் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல கோமியத்தை ஃபர்ஸ்ட் இதுல ஊத்திடலாம். அடுத்து சாணத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு அதுல சேர்த்திடலாம். இந்த சாணத்துல இருக்கிற கல், தூசு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கரைச்சு இதுல தேவையில்லாத தூசு கல்லெல்லாம் ஏதாவது இருந்தா நீக்கிட்டு இந்த சாணி எல்லாமே இந்த மாதிரி கரைச்சு இதுலயே நம்ம சேர்த்திடுறோம். அடுத்தது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை அப்படியே சேர்த்திடலாம். அடுத்தது பயிர் மாவு. இந்த பயிர் மாவை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் கரைச்சி தான் சேர்த்தணும். இந்த பயிர் மாவு அப்படியே சேர்த்தனோம்னா புருடு மாதிரி கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். இந்த பயிர் மாவு வந்து நம்ம எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, நுண்ணுயிர்கள் நிறையா வளரும் போது அந்த நுண்ணுயிர்களுக்கு உண்டான சாப்பாடு வந்து இந்த பயிர் மாவு தான். அதுக்கு தான் இந்த பயிர் மாவு நம்ம நல்லா சேர்த்திக்கிறோம். அடுத்தது வளமான மண் வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா இறுக்கி பிடிச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எந்த காட்டுக்கு வந்து இந்த உரத்தை பாய்ச்ச போகிறோமோ அந்த காட்டோனுடைய மண்ணை வந்து நல்ல வளமான மண்ணை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சம் தண்ணீர் கலக்கிக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிறதுக்கு வந்து ஒன்றா மூங்கில் குச்சி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் பிவிசி பைப் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா கலக்கிக்கலாம். இப்படி கலக்கும் போது வந்து நம்ம எப்பவுமே கிளாக் வைஸாக தான் நம்ம கலக்கணும். அப்போ தான் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருகும். 2 பக்கமும் மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது, ஒரே சைடாக தான் எப்பவுமே கலக்கணும். நல்லா கலக்கும் போது நல்லா சுழல் உருவாகிற அளவுக்கு கலக்கிட்டோம்னா போதும். இப்போ இந்த ஜீவாமிர்தம் தயாராகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 2 நாட்கள் ஆகும். 48 மணி நேரத்தில் இந்த ஜீவாமிர்தம் தயாராகிடும். இதை நம்ம ஒரு 7 நாள் வரைக்கும் நம்ம வச்சு உபயோகப்படுத்திக்கலாம். தினமும் வந்து காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, கிளாக் வைஸில் ஒரு 50 சுற்று, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா சுழல் உருவாகிற அளவுக்கு ஒரு நல்லா வேகமாக ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம 7 நாள் வரைக்கும் இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். நம்ம எத்தனை நாள், அந்த 7 நாளில் எத்தனாவது நாள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வரைக்குமே காலையிலையும் மாலையிலையும் ஒரு சுற்று வந்து சுற்றி விடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக கலக்கிருக்கோம். இதை அப்படியே எடுத்து நம்ம 100 லிட்டர் தண்ணியில் வச்சு நம்ம ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம தயாரானதுக்கப்புறம் சொட்டு நீர்லையோ இல்லை வந்து நம்ம வாய்க்கால் பாசனத்துலையோ நேரடியாக விட்டுறலாம். சொட்டு நீரில் விடும்போது மட்டும் நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் விடுங்க, இல்லைன்னா வந்து சொட்டு நீர் பைப்புகளில் போய் அடைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நேரடி பாசனம்னா அப்படியே நீங்கள் எடுத்து வாய்க்காலில் தண்ணி எந்த இடத்துல போகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரம்மில் வச்சு ஒரு பைப் மாதிரி வச்சு திருவி விட்டுட்டோம்னா அது வந்து காடு ஃபுல்லாக வந்து போய்க்கும்.